கர்ணிமாதா மற்றும் அவரை கௌரவிக்கும் எலிகோவில் பற்றிய விவரங்கள் மற்றும் கதைகள் தமிழில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இக்கோவில் ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் மாவட்டத்தில் உள்ள தேஷ்னோக் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் எலிகோவில் ராட் டெம்பிள் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இங்குள்ள அம்மன் கர்ணிமாதா துர்க்கை அம்மனின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். இந்த கோவிலில் சுமார் 20,000 கருப்பு எலிகள் வசிக்கின்றன. இவை அங்கு கபாஸ் என்று அழைக்கப்பட்டு புனிதமானவையாக வணங்கப்படுகின்றன. இந்த எலிகள் அனைத்தும் கர்ணிமாதாவின் பக்தர்களின் அல்லது அவருடைய குடும்பத்தினரின் மறுபிறவி என்று உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். பக்தர்கள் எலிகளுக்கு பால், இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை உணவாக அளிக்கின்றனர். எலிகள் குடித்த பாலை பிரசாதமாக பெறுவது இங்கு வழக்கத்தில் உள்ளது. கோவிலில் ஒரு சில வெள்ளை எலிகளும் இருக்கின்றன. இந்த வெள்ளை எலிகளை பார்ப்பது மிகுந்த அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. இந்த எலிகளுக்கு யாரும் தீங்கு விளைவிப்பதில்லை. எதிர்பாராத விதமாக ஒரு எலி இறந்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக வெள்ளியிலோ அல்லது தங்கத்திலோ ஒரு எலியைச் செய்து கோவிலுக்கு அளிக்கும் வழக்கம் உள்ளது. தற்போதுள்ள கோவில் பிகானேர் மன்னர் மகாராஜா கங்கா சிங் என்பவரால் 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது முகலாய மற்றும் ராஜபுத்திர கட்டிடக்கலையின் கலவையாக சலவை கற்களால் கட்டப்பட்டுள்ளது. கர்ணிமாதா பற்றி ஒரு பிரதான கதை உள்ளது. கர்ணிமாதா என்பவர் கிபி 14ஆம் நூற்றாண்டு மேற்கு ராஜஸ்தானில் வாழ்ந்த ஒரு பெண் சித்தர். இவர் துர்க்கையின் அவதாரமாக நம்பப்படுகிறார். கதையின்படி ஒரு சமயம் கர்ணிமாதாவின் வளர்ப்பு மகனாக கருதப்படும் லக்ஷ்மணன் என்பவர் கோலாய பகுதியில் உள்ள கபில் சரோவர் குளத்தில் தண்ணீர் குடிக்கும்போது தவறி விழுந்து நீரில் மூழ்கி இறந்துவிட்டார். இதனால் துயரமடைந்த கர்ணிமாதா இறப்பின் கடவுளான யமதர்ம ராஜனிடம் தனது மகனின் உயிரை திரும்ப தருமாறு வேண்டினார். முதலில் யமதர்மன் மறுத்தாலும் கர்ணிமாதாவின் தீவிர பக்தியையும் சக்தியையும் கண்டு மனம் மாறி லக்ஷ்மணனுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தின் அனைத்து ஆண் சந்ததிகளுக்கும் இனிமேல் இறப்பு நேரும்போது அவர்கள் எலிகளாக மறுபிறவி எடுப்பார்கள் என்று வரமளித்தார். அந்த மறுபிறவி எடுத்த எலிகள்தான் இந்த கோவிலில் சுற்றித் திரியும் கபாக்கள் என்றும், கர்ணிமாதாவின் குடும்பத்தினர் இறந்தால் அவர்கள் எலிகளாக பிறந்து மீண்டும் மனிதர்களாக பிறப்பார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள். பொதுவாக கர்ணிமாதா கோவிலில் உள்ள எலிகள் தெய்வங்களாக வணங்கப்பட்டாலும் இங்கு கர்ணிமாதாவுக்கே முக்கிய வழிபாடு நடக்கிறது.